வணக்கம் உறவுகளே. நான் வந்து டீ கடை போண்டா சுட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கடலை மாவு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து அரிசி மாவு 1/2 கப்பு, இது 1 கப் கடலை மாவு. கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி. தனி மிளகாத்தூள், இஞ்சி செதுக்கி வச்சுருக்கிறது, மேல் தூள் சீவிட்டு, பச்சை மிளகாய், அது கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, அளவாக போட்டுக்கலாம். மாவில் போட்டு கலக்கிக்கலாம். உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒன்றா கலந்துடலாம். உப்பு, இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரமே தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். கடலை மாவு சேர்த்தியாச்சு, பெருங்காயமும் அரிசி மாவும் சேர்த்தாச்சு, தனி மிளகாத்தூள் சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு, இஞ்சி சேர்த்தாச்சு, பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இது வந்து வெங்காயத்தை வந்து நான் நல்லா இப்படி உடச்சுட்டு வச்சுருக்கிறேன். இப்படி நீல வாக்கில் தான் அரியணும் டீ கடை போண்டாக்கு. நல்லா வெங்காயத்தோட மாவை நல்லா கலந்துக்கலாம். வெங்காயத்தில் இருக்கிற ஈர கலந்து பின்னாடி பத்தாவதுக்கு கொஞ்சமாக தண்ணி கலக்கி பிணைஞ்சிக்கலாம். வெங்காயத்தில் நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தொளிச்சு தண்ணி தொளிச்சு பிணைஞ்சால் போதும். நல்லா இறுக்கமாக பிடிக்காமல் லைட்டாக இப்படி பிடிச்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு எண்ணெயில் போடலாம். நல்லா பொடிஞ்சு போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்துடுச்சு. பெருசாக போடுவாங்க டீ கடையிலலாம். நம்ம பெருசாக போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை போட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை போடணும். இல்லைன்னா மேலே கருகிடும், உள்ளே வேகாது. தேங்க்யூ.